கொஞ்சம் வித்தியாசமாய் பேச வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் தேவனிடத்தில் கேட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியத்தை பற்றி நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஹல்லேலூயா. I going to talk about the ministry, God's ministry. ஹல்லேலூயா. தேவனின் ஊழியத்தை பற்றி நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதான் very சந்தோஷம். மேன் ஐயா, ஊழியம் எங்களுக்கு இல்லையா, பாஸ்டர் ஐயாங்களுக்கு, பாஸ்டர் அம்மாங்களுக்கு, இந்த சபையில் கடைசியாக உட்காந்துருப்பாங்க பாருங்கள் வயசானவங்க, அவங்களுக்கு. அப்படியா? இஸ் இட் ஃபார் தெம்? ஆமென். ஃபார் எவ்ரிபடி. ஹல்லேலூயா. ஊழியம் என்பது என்னங்க? தேவனுக்கு சேவை செய்யறது, கர்த்தருக்காக செய்வது. There are different types of ministry. நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. என்னென்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம், கைப்பிரதி ஊழியம், வாக்குறுதி ஊழியம், அப்புறம் ஜெபிக்கிற ஊழியம், நிறைய இருக்குது. பாடல் ஊழியம், ஆராதனை ஊழியம், இசைக்கருவிகள் வாசிக்கிற ஊழியம், சபையை கூட்டி பெருக்கிற ஊழியம், பாத்ரூம் டாய்லெட்டை கழுவுற ஊழியம், செருப்பெல்லாம் எடுத்து நேரம் அடுக்கி வைக்கிற ஊழியம், ஆமாங்க, தெரு பிரசங்க ஊழியம், அப்புறம் மிஷினரி ஊழியம், காடு மேடு கலைகளில் போய் நின்று தேவனை சொல்லுகிற ஊழியம், நிறைய ஊழியம் இருக்கிறது. ஆமென். சபை ஊழியம், விசுவாச ஊழியம், விடுதலை பெருவிழா ஊழியம், அதெல்லாம் தெரியுமா? வெறும் விடுதலை பெருவிழா ஒண்டி நடத்துவாங்க. அல்லேலூயா. அநேக ஊழியங்கள் இருக்கிறது. வாலிபர் ஊழியம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சிறுவர் ஊழியம், எவ்வளோ இருக்குல்ல? இவ்வளோ இருக்குதா ஐயா? சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஊழியங்கள் அநேகம் இருக்கிறது. பட் இந்த ஊழியத்தை பற்றி சமீபமாக போன வாரம், ஏன்னா என் கூட ட்ராவல் பண்ணுறது நிறைய வாலிப பிள்ளை, கொஞ்சம் வால்யூம் ஒண்டி கம் பண்ணுங்க, 3rd மைக் வால்யூம். அநேக வாலிப பிள்ளைங்க என் கூட ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் அப்படியே பேசும்போது சில ஊழியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியங்கள் எல்லாம் சாதாரண ஊழியங்கள் அல்ல, கொஞ்சம் கடினமான ஊழியங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்க எடுத்த வசனத்தில், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு, இது என்னப்பா இது, இதுக்கும் ஊழியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? ஆமென். Does it match for my words ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். ஆமென். நான் வனாந்திரத்திலே ஒரு ஊழியக்காரன் வழிகாட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு பேச போகிறது ஒரு ஊழியக்காரர்களை பற்றி, ஊழியங்கள் எப்படி இன்றைக்கு இருக்கிறது, ஊழியம் நீங்கள் எல்லாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோன்றது தான் இன்னைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வனாந்திரத்தில். வனாந்திரம் எப்படி இருக்கும்? வனாந்திரம்னா என்னங்க? ஊழியம் அப்படிதான்யா. இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன சுவிசேஷ ஊழியம் தான். எங்கள் ஊழியம் ஃபஸ்ட்டு சுவிசேஷ ஊழியம் தான். ஆல்மோஸ்ட் 29 வருஷம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. 29 வருஷம் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு நம்மளோட தலைமை சபையிலேருந்து நமக்கு லெட்ரு வரும். 1st வீக் வந்துடும். வந்த உடனே அதில் போட்டிருக்கோம், தண்டலம் ஜீவநாதன் இந்த வாரம், காஞ்சிபுரம் இந்த இடம், அரக்கோணம் இந்த இடம், திருவள்ளுவர் இந்த இடம் அப்படின்னு வந்துடும். இல்லையா? அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டும். ஆமென். நாங்கள் போன இடத்துலலாம் பார்த்து எனக்கு இன்னும் சில இடம் ஞாபகமே இருக்குதுங்க. அல்லேலூயா. அங்கே போய் எங்கள் அப்பா பேசணும். எங்கள் அப்பா தனியாலாம் போக மாட்டாங்க, ஃபேமிலியாக தான் போன பழக்கம் உண்டு. குடும்பமாய் போவோம். we go together, we worship together. ஆமென். சில நேரங்களில் வழிகள் இருக்கும், சில இடங்களில் வழிகள் இருக்காது. நாங்கள் போன சபைகளில் கூட்டம் நிறையா இருக்கும், சில சபையில் கூட்டமே இருக்காது. ஆமென். வனாந்திரமான இடங்கள் உண்டு. அல்லேலூயா. ஊழியம் எப்படி தெரியுமா? சும்மா நின்று போய் கூட்டத்தில் பேசுறதெல்லாம் நான் பற்றி இன்னைக்கு பேச வரல. வனாந்திர இடத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன்
எதுவுமே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன ஊழியக்காரனை பத்தி பேசி என்கிட்ட பேசுறீங்க? நீங்க எல்லாம் ஊழியக்காரனாய் தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாம் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். ஆமென். ஆமென் சொன்னவங்களை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஊழியக்காரனா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வனாந்திரத்திலே முதலாவது போக வேண்டும். நல்லா சோறு, மட்டனு, சிக்கனு, ஆமென், நல்லா வெள்ளை சாம்பார், ரசம், நல்லா உருளைக்கிழங்கு, அப்பளம். வனாந்திரத்திலே போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். சும்மா போய் நல்லா நின்று பாடுறதெல்லாம் வேறங்க. Don't go in a crowd. வனாந்திரத்தில் போய் தேவனை அறிவிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், ஆண்டவரே இந்த வசனத்துக்கும் ஊழியத்துக்கு என்னையா? You go, I will speak அப்படின்னாரு. ஆமென். நான் 2 பாயிண்ட் தான் எடுத்தேன், ஆனால் எனக்கு நிறைய பாயிண்ட் தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆளே இருக்க மாட்டாயா. You start the ministry, there won't be no people. ஒருவனே இருக்க மாட்டான். ஆனால் உன் ஊழியத்தை ஸ்தாபிக்க ஆரம்பி. Amen. When you start the ministry, நீ ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வனாந்தரமா இருக்கும், பாடுகளா இருக்கும், ஆள் இருக்க மாட்டான், கஷ்டமா இருக்கும், யாருமே இல்லாத சூழ்நிலை. ஆனால் அல்லேலூயா, தேவ வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. இப்போ இந்த சர்ச்சில் எல்லாம் சிமெண்ட்டை போட்டு ஃபுல்லாக பூசியாச்சுன்னா உள்ள ஆள் வருவான்? வனாந்திரம். அல்லேலூயா. இப்போ வழியை, ஒரு டோர் ஒன்று வச்சாச்சுன்னா வழியை காண்பித்த பிறகு அந்த வழியிலே பிரவேசிக்க ஜனங்கள் 1000 லட்சங்கள் 10000 கணக்கில் தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ஊழியம் எப்படின்னா சும்மா சாதாரண ஊழியம் அல்ல. ஆமென். It is not a daily part of our life. Amen. நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம டெய்லி பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஊழியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. ஊழியம் இதெல்லாம் இல்லைங்க. இட் இஸ் born in our birth. Amen. நம்முடைய பிறப்பிலே அது இருக்கணும். இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எவ்ரிபடி ஹேஸ் தட் திங். ஆனால் நாம தான் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அதுக்குண்டான நேரம் ஆண்டவர் கூப்பிடுவார், ஆண்டவர் கூப்பிடுவார், ஆண்டவர் கூப்பிடுவார். சில பேர் வந்தாங்க, வந்தவங்க பாதி நேரம் இருந்தாங்க, பாதி போயிட்டாங்க. அல்லேலூயா. அழைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆண்டவருடைய காலிங், the calling is for everyone. எல்லாருக்கும் தான் இருக்குது அழைப்பு. அழைப்பு எனக்கு ஒண்டியா? எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனால் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் நாம அந்த அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நினைவில் சொல்ல நல்லா இன்னைக்கு ஆராதனை கொஞ்சம் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். யூ ஆர் பிளஸட் பீப்புள் டு கெட் திஸ் நியூஸ். இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அல்லேலூயா. இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக முன்னாடி ஒரு பெரிய ஹால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹால் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க வீடு தான். ஆமென். அந்த ஹால் கட்டும்போது முதல்ல செவுறு போட்டோம், உள்ள கூறு கூட ஆட்டல. நாட்டில் கூறு ஆட்டதுன்னா தெரியுமா? ஆமென். அந்த இடத்துல தர கிடையாது, சும்மா அங்கே தான் முதலாவது நாங்கள் செகண்ட் சாட்டர்டே ஒரு சின்ன ஆராதனை நடத்தினோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தெரியும்? இருக்கிறீங்களா? யாராவது இருக்கீங்களா அதில் கலந்து கொண்டாங்க? 1 2 ஆமாம், அவங்களாம் தெரியும். மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, அந்த ரூமில் கரண்ட் கூட கிடையாது. அல்லேலூயா. எதுவுமே கிடையாது. ஒரு செவுறு தான் இருக்கும், தர கூட சரியாக இருக்காது. நாங்கள் வந்து அதை சரி பண்ணி போட்டு சும்மா வச்சுருப்போம். எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியாது, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. இந்த பட்டாபுரம் பகுதியிலேருந்து ஒரு டீம் வருவாங்க. உண்மையில நாங்களாம் அவங்க கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு ஊழியம், அவங்க பண்ணது ஒரு ஊழியம். ஆமென். அவர் பேர் எனக்கு ரவி அண்ணல்ல, ரவி. ஆமென்.
என்ன குழு அவங்க? ஜபக்குழு. அந்த ஜபக்குழு எல்லாம் வருவாங்க. ஸோ அவர் அப்பாவோட வேலை செய்து அவரு ஒரு டீமு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து நிறைய டீம் வருவாங்க. வந்து அந்த செகண்ட் சாட்டர்டே நாங்கள் ஜஸ்ட் அப்போல்லாம் ஜினிஸ்ட சின்ன பையன் யாருக்கடா பேண்ட், அவன் தான் பேண்ட் அடிப்பான், பேங்கோஸ் அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். இல்லையா? ஒன்றுமே சபைலாம் கிடையாதுங்க. அப்போ வனாந்திரம், நத்திங் இஸ் தேர். எதையுமே தேவன் கொடுக்கவில்லை. நாங்கள் சும்மா இல்லை. we did at the ministry. வனாந்திரம் தான் இருக்கும்பா. நீ வனாந்திரத்தை பார்த்து வனாந்திரம் 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 வனாந்திரத்துல தேவன் வழியை உண்டு பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நீ இன்னும் உட்கார்ந்து வனாந்திரம் 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 சொல்லாதீங்க. ஆமென். ஊழிய பாதையை நீங்க இறங்கிட்டீங்கன்னா you should get it immediately and start doing it. ஐயா இல்லையா, எனக்கு அது இல்லையா. உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க. எனக்கு வண்டி ஓட்டுறான் ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றான். என்னோட இப்போ அடுத்த ஒரு ஊழியத்துக்கு போகணும், சாயந்தரம் ஒரு ஊழியத்துக்கு போகணும். அவன் என்னோட ஊழியத்தில் ஈடுபடுகிறான். ஆமென். புரிஞ்சுக்குங்க. இந்த கேமரா எடுத்துட்டு இருக்காங்களே, அவன் வேலை வெட்டி இல்லையா? does he have any? எதுவும் கிடையாதா? அவனோட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு, அழைப்பு இருக்கிறது. ஊழியம் சாதாரணம் கிடையாது. நான் 2 ஆராதனைன்னு சொன்னோன்னே அவனை தான் நினைச்சேன். அவன் போய் அவங்க குடும்பத்தை வர கூப்பிட்டு வரணும். ஆனால் எல்லாம் ஆயத்தை பண்ணி போய் 5 மணிக்கு 2 மணிக்கு வந்து திரும்ப 7 மணிக்கு வந்து திரும்ப போய் கூப்பிட்டு வரான். எல்லாம் ஈஸியா இல்லைங்க. ஊழியம் இஸ் நாட் ஈஸி. மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஈஸி. வனாந்திரம் தான். வழியை உண்டு பண்ண தேவன் ஆயத்தமா இருக்கிறாருமா. வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க நான் பேச ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நல்லா கரங்களை தட்டி எஸ், God will speak to me. எல்லாருக்கும் குடும்பத்தில் சூழ்நிலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மாமனார் மாமியார், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், வேலை இல்லா திண்டாட்டம், சொந்த வீடு வாடகை வீடு, கடன், வியாதி, நெருக்கம், கல்யாணம் பார்க்குறோம், பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, எல்லாம் இருக்குங்க. ஆர் யூ இன்டு தி மினிஸ்ட்ரி? நீ தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறியா? ஆமென். சபைக்கு வரீங்க தெரியுமா? அதே ஒரு ஊழியம். வாங்க, தொடர்ந்து வாங்க. மினிஸ்ட்ரி பண்றவங்களை கேட்டு பாருங்க, தெரியும். ஆமென். ஊழியம் சாதாரணம் கிடையாது. ஒவ்வொருவரையும் நான் விசாரிக்க வேண்டும். யாரையும் பாகுபட்சம் நீங்க வைக்க முடியாது. எல்லாம் ஒரே மந்தை. ஆமென். என்ன சில ஆடு குட்டையா இருக்கும், சில ஆடு நெட்டையா இருக்கும், சில ஆடு குண்டா இருக்கும், சில ஆடு ஒல்லியா இருக்கும், எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். என்ன கரெக்ட் தானமா? ஊழிய பாதை சும்மா கிடையாது. அல்லேலூயா. வனாந்திரத்தில் இருந்த இந்த ஊழியத்தை பத்தி தான் பேசுறேன் நான் இன்னைக்கு. அல்லேலூயா. வனாந்திரத்தில் இருந்த ஊழியத்தை தேவன் வழிகளை திறந்தார். ஆமென். இந்த 2வது சனிக்கிழமை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது 5,46,000 ரூபாய் கடன் இருந்துச்சு எங்களுக்கு இந்த வீட்டு மேல. எங்க அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குது. 5,46,000 ரூபாய் கடன். ஆமென். அந்த கடனை கூட எங்களால் சரியா செலுத்த முடியவில்லை. ஏன்னா வறுமை, பிள்ளைங்களை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். வனாந்திரம் தான். ஆனா ஊழியத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. பேங்க்ல இருந்து வருவான், ஒரு மாசம் கட்டிடுவோம், அடுத்த மாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கட்டுவோம். கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, சில நாட்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்த நாட்களும் உண்டு. ஆமென். அக்கம் பக்கம்லாம் வேடிக்கை பார்ப்பான். ஜீப் வந்து நிற்கும், பேங்க்ல இருந்து அப்படியே பெரிய போலீஸ்கார மாதிரி வருவாங்க. ஆமென். இந்த ஊழியம் சாதாரண வளரலாமா? தயவு செய்து ஊழியத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. சூழ்நிலை இருக்கும்போது வனாந்திர பகுதியில் தேவன் வழிகளை உண்டு பண்ண ஆரம்பித்தார். நீங்களாம் நான் என்ன கூட திட்டிருப்பீங்க. எனக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்க மாட்டாரு இந்த ஐயா. எங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு, எங்க வீட்டு கூட வர மாட்டாரு, நான் யாருன்னு கூட தெரியாது இந்த ஐயாக்கு. வேணாங்க, என்னை விட்டுருங்க, நான் மரித்து புழுவாகி புண்ணாகி போய் விடுவேங்க. ஆனால் தேவனுடைய சத்தியம் நிலைக்கும். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்ற எனக்காக வராதிங்க. கம் ஃபார் ஜீசஸ். ஊழியத்துக்காக வாங்க. இந்த ஊழியம் சாதாரணமாய் வரவில்லை, உங்களால் தான், உங்க மூலியமாக தான் வந்திருக்குது. வனாந்திர பகுதியில் நாங்கள் நடந்திருக்கிறோம்.
ஆனால் வனாந்தரத்தில் கூக்குரலை தேவன் கேட்டார். எங்கள் வனாந்தர சத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? யாருக்குமே கேட்காது. நான் கூப்பிடுகிற சத்தம் பக்கத்துல இருந்தா கேட்டிருக்கோங்க, வனாந்தரத்துல யாருக்குமே கேட்காதுங்க. ஒருவேளை ஒரு 10 வீடு தள்ளி இருந்தா கூட ஏதாவது பண்ணி சத்தம் கித்தம் போட்டு டமால் டிமால் உடைச்சி கூட அவங்களுடைய பார்வை என் பக்கம் திருப்பி இருக்கலாம். ஆனால் வனாந்தரத்துல எதுவுமே செய்ய முடியாது ஐயா. வனாந்தரத்துல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, போக்குவரத்து இருக்காது. நான் டீப்பா சொல்றேன் உங்களுக்கு, உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா? லெட் இட் பி. ஆமே, வழிகள் இருக்குதுமா. அந்த வழியை நானோ நீயோ உண்டு பண்ணல, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நான் வழியை திறந்திருக்கிறேன், அதை ஒருவனும் சொல்லுங்க, வசனம் தெரியாதா? ஒருவனும் அடைக்க முடியாத வழிமா அது. இன்னைக்கு முதலமைச்சர் வராரு, இன்னைக்கு எம்பி வராருன்னு சொல்லி அடைக்க மாட்டாமா அந்த வழியை. ஒருவேளை நீ ஏதாவது மறைமுகமா மாறி போலாலும் அந்த வழியை அடைக்க முடியாது. அந்த வழி அடைக்க முடியாத வழி. ஏன்னா ஆண்டவர் அழைத்த வழி அது, ஒருவனும் பூட்ட முடியாது. அது எவ்வளவுப்பட்ட வழி தெரியுமா அது? ஆமென். அந்த வழியில அதுல நல்ல வழி இருக்குது, கெட்ட வழி இருக்குது, கஷ்டமான வழி இருக்கிறது. ஆமென். நேரோ வழி இருக்கிறது, குறுகலான வழி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 4:11 படிங்களேன். Proverbs 4:11. அடுத்தது சங்கீதம் 37:23. இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஏசாயா 40:3. இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை, அதான் ஃபாஸ்டா போகணும் ஆசைப்படுகிறேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்து செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வழி என்ன வழி தெரியுமா? செவ்வையான வழி, the right way. அந்த வழி எப்படிப்பட்ட வழி என்றால் it is a right way, செம்மையான வழியாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு 2 காரியத்தை பத்தி நான் பேச போகிறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் வசனத்துல படிச்சீங்க நீங்க, வனாந்திர வழி, இந்த வழியை பற்றி நான் பேச போகிறேன். இரண்டாவது, அவாந்திர வெளியிலே ஆறுகளை பற்றி நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. I'm going to talk about the 2 topics. One is the way, the other one is the rivers. அந்த வழியிலேயே சில குறிப்புகள் நான் பேச போகிறேன். ரிவர், அந்த நதியிலே சில நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமாயா, இப்பதான் தூக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. முதலாவது வழி பார்த்தீங்கன்னா, தேவன் செவ்வையான வழிகளே உம்மை நடத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி, அந்த வழி, அந்த வனாந்திரத்தில் இருக்கிற வழி செம்மையான வழி. அந்த ஊழியத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், செம்மையான வழியிலே செல்கிறவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையான வழியிலே செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். the truth way. ஆமென். ஊழிய பாதை உண்மையான பாதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க பாதை அப்படித்தான். யாரையோ பெருமைப்படுத்தியோ பெருமை வாழ்வதற்கோ பணம் சம்பாதிப்பதுக்கோ கிடையாது. நம்ம வழி, நம்மளுடைய பாதை எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையான வழி. இங்கே வழி தெரியாத வருவர்களை வழி காட்டுகிறவராக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற நீங்கள், ஊழியம் செய்கிற நீங்கள், ஆமென், நீங்களா ஊழியம் செய்யலாம் இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். ஏன் நீங்க இனிமே சொல்லவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு மாசம் வாரம் ஒரு பேரை போட்டு ஊழியத்தை பண்றோம். நீங்க தைரியம், ஐயா இந்த வாரம் என் சபையில நான் ஊழியம் செய்தேன் ஐயா. Amen. Everybody is the person who do ministry for Jesus here. Amen. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர் வரை everybody is involved in the ministry. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். செம்மையான வழியை தேவன் காண்பிக்க. இரண்டாவது, சங்கீதம் 37:23 வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன படும்? கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அந்த வழி உறுதியான வழியாய் இருக்கும்.
நல்ல ஊழியம் செய்கிறவனா இருந்தீங்கன்னா, நல்ல நேர்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவா இருந்தீங்கன்னா உங்களுடைய வழி உறுதிப்படும். உறுதினா என்னம்மா? ஸ்ட்ராங். ஆமென். ஆமாம், நம்ம நீரோன் மறக்கலாமா, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எங்க நீரோன் மாதிரி ஸ்ட்ராங்யா. ஆமென். எத்தனை பேர் தெரியும் நீரோன்னா என்னன்னு? அது என்னவோயா, கல் பேரோ மண்ணு பேரோ. நம்ம விக்கி அவங்களுடைய பையன் பேரு நீரோன். நீரோன்னா என்னடான்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங், த ஸ்ட்ராங் பர்சன். நம்ம சபையில் ஒரு ஸ்ட்ராங் இருக்காயா, ஒரு ஸ்ட்ராங் ஊழியக்காரன் இருக்காயா சார். ஆமேன்னு கூட சொல்ல முடியாது. அது அவங்க பிள்ளையா, என் பிள்ளை கிடையாது. இதில் கூட பெருமை, பொறாம ஆவி, கொட்டாய் ஆவி, தூக்க ஆவி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இங்கே எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராங் இருக்குது, அப்புறம் லைட் இருக்குது, விசுவாசம் இருக்குது. வேற யார் குழந்தைங்க இருக்கிறீங்க? சமாதானம் இருக்குது. ஆமாம், நோவா இருக்கிறாரியா? ஆமாம், வழிநடத்துறவர் இருக்கிறார் இங்கே. ஆமென். எஸ்டர் இருக்காங்க. உன் பேர்லாம் சொல்ல முடியாது, நீ குழந்தை இல்லைம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி உறுதிப்படுத்துவார் தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது படிங்க, எஸ்ஐயா 40:3. கர்த்தருக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தியா? ஆமென். செம்மை பண்ணுங்க ஐயா வழிய. அல்லேலூயா. இப்ப வழியை உண்டு பண்ணிட்டாரு. அந்த வழியில எப்படிலாம் இருக்குன்றாரு. இப்ப நீங்க அந்த வழியா போகும்போது இன்னும் நிறைய வழிகளை உண்டு பண்ண வேண்டும், ஆயத்த பண்ணணும் ஆண்டவருக்கு. there should be a different branches. ஆமென். ஒரு மரம் வளருது, அப்படியே வளர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவீங்க? அடா என்னையா இது. ஆமென். தென்னை மரத்தில் கூட போதில்ல, போனா தானே படர்ந்து மரம் நல்லா படர்ந்தாதான் என்ன சொல்லுவாங்க? நல்லா படர்ந்து கடி கொடுக்கும், நல்லா இருக்கும் ஐயா. ஆமென். அந்த ஒரு வழியிலிருந்து நீங்க என்ன பண்ணனா, கர்த்தருக்கு பண்ணுங்க. என்ன படிங்கய்யா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆமென். இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வாரம் யார் பொறுப்பெடுத்தா நம்ம சபையை? ஆமா, இப்ப பாபு பிரதருக்கு வழி ஆண்டவர் காமிச்சிட்டாரு, ஊழியம் பண்ணிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவரு மண்மட்டி, கிடபார, பாண்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பமா போறாங்க. கர்த்தர் கொடுத்த வழியில வேற இன்னும் 2 வழியை உண்டு பண்ணலாமா? அந்த வழியா போய் இன்னும் வனாந்திர வழிகள் இருக்குமானால் அந்த வனாந்திரத்துல இன்னொரு வழியை உண்டு பண்ணலாமா? அல்லேலூயா. இல்லையா, கெடபாரையே நான் புடிச்சதில்லையா, அது எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு பழக்கம் இல்லையா. ஆமென். என்ன இல்லை, எனக்கு செட் ஆகாது ஐயா, என்னால் நடக்க முடியாது ஐயா, உட்கார முடியாது ஐயா, சாப்பிட ஒண்டி முடியும் ஐயா. ஆமென். 1 குண்டான் 2 குண்டான் இல்லையா, வெச்ச மொத்த குண்டானியே சாப்பிட்டுருவான் ஐயா. அப்படியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, இதோட நிப்பாட்ட கூடாதுங்க. ஊழியத்தை இன்னும் விருத்தி அடைய செய்ய வேண்டும். Spread the gospel of Jesus. ஊழியத்தை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆமென். ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது அநேக அவாந்திரத்தில் இருக்கிற வழியெல்லாம் உண்டாயிடுங்க. வனாந்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வழியை தேவன் உண்டு பண்ணுவார். இப்ப பாருங்க, ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாரு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 100 பேர் இருப்பீங்களா? 200 பேர் இருப்பீங்க. ஏன் கம்மியா சொல்றேன்? ஆமா, ஒரு 200 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வழியை இங்க உண்டு பண்ணாரு, 200 பேர் வந்துட்டாங்க. இந்த 200 பேரும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த 200 பேரும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்போது அதுவும் வனாந்திரமா தான் இருக்கும். ஆமென். வனாந்திரமா தான் இருக்கும். அந்த வனாந்திரத்துல போய் நின்று நீ ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே தேவன் வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். ஆமென் சொன்னவங்களை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரே டாபிக் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், டைம் பார்க்காதீங்க, முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதே சொல்றாரு மத்தேயுல 7:13 வாசிங்களேன். ஹல்லேலூயா. அந்த வழி எப்படி இருக்கும்? இடுக்கமான வாசல். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா? இடுக்கமா தான் இருக்குங்க. ஹல்லேலூயா. இந்த வழி ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும். ஆமா, ஐ அம் த வே. வழியும் சத்தியமும் வழியும் ஜீவனமா, வழியும் ஜீவனமா இருக்கிறேன். வழிங்க அவரு. இந்த ஊழியத்தை செய்யும் போது நாங்கள் வழியை தேடவே இல்லை. We started the ஊழியம் in வனாந்திரம், but the ways started the way. Amen. வழிகள் திறக்கப்பட்டது. Amen. வழியெல்லாம் சும்மா கிடையாது, எவ்வளோ வழி வந்திருக்கு பாருங்க. இப்போ இங்கே உங்களுக்கு வனாந்திரம் இருக்கும், பட் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை தரப்போகிறார். நீங்கள் போய் அதை பெருக செய்ய வேண்டும். ஆமென். பெருகுங்க. பெருகி 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 செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை விருத்தி அடை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுதுல. முதல்ல என்ன சொல்லுச்சு? நான் வனாந்திரத்திலே. ரெண்டாவது படிங்களேன். அதான் இந்த சப்ஜெக்டோட கோர் எடுத்து வச்சுக்கணும் எப்பவுமே. ஏசாயா 43:19. ரெண்டாவது நான் படிக்க என்கிட்ட இருக்குங்க, நான் ஏன் படிக்கணும்? ஊழியம் செய்கிறீங்க, ஊழியக்காரங்களா இருக்கீங்களா, படிங்க. இல்லை, ஓகே. அதாவது இருங்க இருங்க, படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பேசுறேன்றதை சடுக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் வனாந்திரத்திலே வழியையும், அது முடிச்சாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூ ஆர் இந்த வனாந்திரம். ஐ டிக்ளேர் உங்களுக்கு வழியை தேவன் உண்டு பண்ண போகிறார். ஓகே. அது என்ன வனாந்திரம் எனக்கு தெரியாதுங்க. கடனாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மருமகன் தொல்லை கொடுக்குறவனா இருப்பான், மாமியார் பிரச்சனை கொடுக்கலாம் இருப்பாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையாக இருக்கலாம், அக்கா தம்பிக்குள்ள சண்டையாக இருக்கலாம், ஆமென், குடும்பத்துக்குள்ள பிரிவினையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் தேவன் வழியை இன்றைக்கு காண்பிப்பார். பட் யூ ஷுட் பி த டிசைபிள்ஸ் ஆஃப் காட்ஸ். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது இல்லைங்க, வனாந்திர வழி அடுத்தது. அதுக்குள்ள அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவாந்திர வெளியிலே. ஆமா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆறுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆறுகள் என்னமா? what is the meaning of ஆறு in English? river. okay, riverனா என்னமா? definition of river. you know the definition of river? சொல்லுங்க, proper definition. என்னங்க ஐயா? மலையிலிருந்து வர தண்ணி நதியாய் ஓடி எங்க போய் கலக்கும்? ஆமா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக சில டெஃபினிஷன் எடுத்து வந்திருக்கிறேன். such a interesting, right? ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தீங்கன்னா, a large natural flow of water that goes across the land into sea. இது நார்மலா கூகுளில் கொடுக்குற டெஃபினிஷன். ஹல்லேலூயா. என்னையா படிக்க வைக்கிறியா நீ எங்களை? இல்லை, கேளுங்க. த லார்ஜ் என்னமா? பெரிய நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். யாரும் இதை செயற்கை முறையாக ஏற்படுத்தல. இட் இஸ் நேச்சுரலி ஃபார்ம்டு பை த காட். ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. இங்கிலீஷில் தான் கொஞ்சம் எனக்கு தான் தெரியும். தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தட் கோஸ் அக்ராஸ். அது என்ன பண்ணும்? அக்ராஸ். அது
இங்கேருந்து அங்கேருந்து அப்படி நல்ல இதில் டீப்பான சப்ஜெக்ட் இருக்குமா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்படி அப்படி அம்பத்தூர், ஆவடி, ஐனம்பாக்கம், ஐயவாரம், சொல்லுங்கய்யா, ரெடில்ஸு, இண்டு காலேஜ், பட்டாபிராமு, அப்புறம் இதுக்குள்ளே வந்துடா போதுமா நம்ம சபைக்கு மக்கள். தென்றல் நகர், அப்புறம் சொல்லையா, பெங்களூரு, ஆமாம் சொல்லுப்பா, ஆந்திரா, கர்நாடகா, நீ என்ன வாயில் சொல்றியோ அங்கேருந்துலாம் வருவான் நம்ம சபைக்கு. ஆமேன். நான் விசுவாசிக்கேங்க. என் ஃப்ரெண்டு ஹைதராபாத்லேருந்து இங்கே ரிலாக்கு வந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே வருவனுங்களுக்கு விடுதலை தேவன் கட்டளையிடுவார். அமெரிக்காவில் இருந்து இங்கே வருவான், நியூசிலாண்டில் இருந்து இங்கே வருவார்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வருவார்கள். ஆமாம், நான் சொன்னவங்களாம் வந்திருக்கிறாங்க இங்கே. ஆமாம், ஆல்ரெடி பீப்புள் அரைவ்டு ஹியர். அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க, நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆமாம், என் சொந்தக்காரங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாம் இந்த மேட் வாங்கி கொடுத்ததே நியூசிலாண்டில் இருக்கவங்க தான். they might be watching in this video. I want to thank them. Hallelujah. அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாடி இதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு சொல்றதுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். நியூசிலாண்டில் இருக்கிற எங்கள் அக்கா, எங்கள் மாமா மக இதை வாங்கி கொடுத்தா சபை ஆரம்பிக்கும் பொழுது. இந்த மேட், இந்த பாயெல்லாம் கர்த்தர் அவர்களை பெருகி கொண்டு இருக்கிறார். ஆமென். அமெரிக்காவிலிருந்து என்னுடைய இன்னொரு மாமா மகள், அவங்க ஹஸ்பண்டு, குழந்தைகளெல்லாம் வந்து இங்கே ஆராய்த்து போயிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்கள் மாமா வந்து இங்கே ஆராய்த்து போயிருக்கிறார். People are coming from every state here. Hallelujah. ஆமென். நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், பெருமைக்காக கிடையவே கிடையாது. Hallelujah. ஆமாம், சொல்லிட்டு இதை சொல்லிப்பார் இவர். ஆமென். நான் பெருமையாக சுற்றணுன்னா வேறு மாதிரி சுற்றலாம். 4 பேர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நான் போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமாக போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுது வசனம். நான் நெக்ஸ்ட் போகிறேன். land and into the sea. அது கடைசியாக எங்கே போய் சேருமா? கடலில் போய் சேருங்க. ஹல்லேலூயா. பட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்க டிக்ஷனரியில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது? நான் படிக்கிறேன் கேளுங்க. the natural wide flow of water, சாதா வாட்டர் இல்லை, ஃப்ரெஷ் வாட்டர். பாருங்க, புரியுதாயா? நீங்கள் சொன்னீங்க நதி வருதுன்னு, ஒருத்தன் டிக்ளேர் பண்ணுறான் சாதாரண தண்ணி, ஆனால் அதில் டீப்பு பாருங்க, ஃப்ரெஷ் வாட்டர், தெளிர்ந்த வாட்டர். தெளிர்ந்த வாட்டருக்கு இங்கிலீஷில் என்ன? தண்ணி, தெளிர்ந்த தண்ணி. ஹல்லேலூயா. the natural wide flow of fresh water across the land into the sea. that may be a lake or another river or into the river. ஹல்லேலூயா. பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் படித்தார். ஹே, நான் இங்கேருந்தே படிப்பேன், நான் லாஸ்ட் பெஞ்சு, மக்கு பிளாஸ்ட்டு, அப்புறம் உதவாக்கரை, ஃபெயிலு, 12th ஃபெயிலு, காலேஜில் 14 அரியரு, இதெல்லாம் உள்ளவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? என் ஊழியத்திற்காய் செய்து கொண்டு இருக்கிறேன். I have no time to read this. எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு செல்வதற்கு டைம் கிடையாது. ஆனாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் when I get time, நான் தேவனிடத்தில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட போதுங்க. நம்ம தம்பி வண்டி ஓட்டும் போது கூட காரில் சப்பளங்கால் போட்டு உட்காந்து எழுதிப்பேன். உடனே அவன் அசையாமல் ஓட்டுவான் வண்டியை. உடனே அவன் ஸ்லோ பண்ணிவிடுவான், ஃபாஸ்ட்டாக போயிருந்தோட ஸ்லோ பண்ணிவிடுவான். ஏன்னா நான் குறிப்பு எழுதுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வசனம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஓட்டுவான். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? விளக்கம் புரியுதா? people are helping me. என் ஊழியத்துக்காய், இந்த ஊழியத்துக்காய் நீங்கள் உதவுகிறீர்கள். நான் ஒரு ஆள்லாம் இந்த ஊழியம் கிடையாது. அதுதான் இப்போ நான் படிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. the natural wide flow of fresh water. தேவனிடத்தில் வந்து இருக்கிற அந்த நதி, சுத்தமான நதி. ஆமென். அது அங்கே இங்கே இருந்து அப்படி பாய்ந்து இப்படி பாய்ந்து இங்கே டச் ஆகி அங்கே டச் ஆகி அந்த நதி வந்து எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேருகிறது. ஹல்லேலூயா. இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இது படிக்கும்போது ரொம்ப சொன்னது, the natural wide flow of fresh water. நல்ல தண்ணியா, ஜீவ தண்ணியா, டேஸ்டான தண்ணியா. ஆமென். ஹல்லேலூயா. அது போய் என்ன ஆகுதான், across the land, எல்லா இதுவும் அப்படி இங்கே அப்படி இப்படிலாம் வரணும். டீப்பான சப்ஜெக்டில் போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தான் புரியும். அது அப்படி கடந்து இப்படி கடந்து அப்படி கடந்து போய் கடலில் போய் சேரும். ஆமாம். அந்த ரிவரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓ, இப்போ தான் பார்க்க போகிறோமா? முடிக்கிற போகிறேன்னு நினச்சா பார்க்க போகிறேன்ற ஐயா. ஹல்லேலூயா.
இதில் பாருங்க, இந்த நதி சுத்தமான நதி. என்ன? த ரிவர் இஸ் கிளீன் வாட்டர். இன்னைக்கு நீங்க எல்லாம் பொல்யூட் பண்ணிட்டீங்க. நாம தான் எங்க பார்த்தாலும் துப்புறது, குப்பையை போடுறது, என்னென்ன அட்டூழியம் பண்றோம்ல. எதையெல்லாம் போட்டு பொல்யூட் பண்ண முடியுமோ பொல்யூட் பண்ணிட்டோம். அல்லேலூயா. But I am talking about the river which is said in the Bible. அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்குது, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இந்த வழி இது எங்கன்னா ஃபாலோ டு த எர்த். இந்த உலகத்துக்கு, இந்த புலோகத்துக்கு அது பாய்ந்து வருகிற நதியாக இருக்கும். அப்படி வரும்பொழுது அந்த நதி வருது. நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? ஊழியத்தை பற்றி. இப்போ நம்ம செய்கிற ஊழியம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சது சொல்லுங்க? கீழே சின்னதாக ஆரம்பிச்சது. அண்ட் இட் இஸ் பில்ட் அப். இந்த கட்டிடங்கள் எழுப்பப்பட்டது. ஆமென். இந்த கட்டிடம் எழுப்பிட்டோம். அதை எழுப்பிட்டு இருக்கிற சாட்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஐயா. தளம் போட காசு இல்லை. திடீர்னு ஒருவர் கூப்பிட்டு 2.5 லட்சம் ரூபாய் இந்த ஹிந்து காலேஜ் நின்று நான் தரேன் ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. அதை திரும்ப கொடுக்கவும் தேவன் செய்தார். we have given back. நீ வாங்கவும் கொடுக்கவும் செய்வாய். ஆமென். அல்லேலூயா. அதை திரும்ப கொடுக்க செய்தார். இப்போ இந்த நதி அப்படியே டெவலப் ஆகி 5 பேர், 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர், 200 பேருன்னு போயிட்டு இருக்குது. முதல் ஆராதனை போய் இப்போ 2வது ஆராதனை. ஆமென். இப்போ பக்கத்தில் இடம் வாங்கி அந்த பக்கத்தை எடுத்து இடித்து இன்னும் பெருசாக கட்ட போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது புரியுதா? ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியம் எப்படி வளர்கிறது? ஊழியம் செய்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வழிகள் எப்படி இருக்க வேண்டும்? பேசிக்க எல்லாத்தையும் கோட்ல ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான சப்ஜெக்டாக கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. இந்த நதி பாய்ந்து ஓடுகிறது. அது இந்த உலகத்தில் பாய்ந்து ஓடி அது சேருகிற டெஸ்டினேஷன் டு தி சீ, கடல்ல போய் சமுத்திரத்தில் போய் சேரும். நம்ம டெஸ்டினேஷன் எங்க இருக்கணும்? சிலுவை, ஆண்டவர் இயேசு. அது மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆமென். நம்ம டெஸ்டினேஷன்லாம் எங்கங்க? நல்ல வீடு கட்டணும்யா, பெரிய பங்களா வீடு கட்டணும்யா, புல்லட்டு காரு, ஃபெராரி காரு, டொயோட்டா காரு எல்லாம் வச்சுக்கணும்யா. அதுவா? இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? உன்னுடைய டெஸ்டினேஷன் நம்மளோட இலக்கு கரெக்டு தானே? என்னய்யா உன்னோட இலக்கு? நல்லா சாப்பிடணும்யா, 4 மணி 4 நேரம் நல்லா தூங்கணும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம டெஸ்டினேஷன் என்னய்யா? நல்லா சம்பாதிக்கணும் ஐயா, நல்லா பிஸ்னஸ் வரணும் ஐயா. அப்படியா? நமக்கு டெஸ்டினேஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருவேன், 2 பாட்டு, ஏதோ 2 பாட்டு பாடி நல்லா ஜாம் பண்ணி ஏதோ ஆராதிக்கிறீங்க. ஏதோ நிற்பேன், ஏதோ கை தட்டுவேன், என் பேரை வேற வாரம் ஏதோ நோட்டீஸில் போட்டுறீங்க, தலையெழுத்தேன்னு பாய போட்டு போகிறேன்யா. அப்படியா? உங்கள் எல்லாரையுமே ஈடுபடுத்துகிறேங்க ஊழியத்தில். ஆமாம். இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல மகனே. இந்த ஊழியம் சாதாரண ஏதோ விளையாட்டு இடம் அல்ல. இது ஏதோ இட் இஸ் நாட் அ கிரிக்கெட் கிரவுண்ட். ஆமென். நீங்கள் பார்க்க வந்த பார்வையாளர்கள் அல்ல, களத்தில் இறங்கி ஆடுகளத்தில் ஆடுகிற வீரர்கள், களத்தில் இறங்கி ஆடுகிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். ஆமென். நான் அப்படிதாங்க உங்களெல்லாம் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு கூட சொல்லுவேங்க, என் சபையில் மக்கள் ஊழியம் செய்கிறாங்க ஐயா. போதையா பாட்டு பாடுறா, கை தட்டுறான், அதெல்லாம் விட்டுருவோம். சும்மா வரவே மாட்டேறான், அதெல்லாம் நான் பேசுறதே கிடையாதுங்க. எங்கே போனாலுமே இந்த வாரம் என் சபையை பொறுப்படுத்துது பாபையா, அடுத்த வாரம் இன்னொருத்தரையா, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தரையா, இந்த ஆராதனையே வாலிப்பள்ளி தான் நடத்துகிறாங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டி பெருக்கிறாங்க ஐயா. 2வது ஞாயிற்றுக்கிழமைனா சாப்பாடலாம் நான் எதுலையுமே இல்லையா, சும்மா வருவேன், நிற்பேன், பேசுவேன், போயிட்டே இருப்பேன் ஐயா. அல்லேலூயா. பிகாஸ் ஐ ஹாவ் another job. ஏன்னா என் ஊழியம், என் நதி வேற இடத்துல இன்னும் இருக்கிறது, எனக்கு வழிகள் இன்னும் இருக்கிறது, இன்னும் வனாந்தரங்கள் இருக்கிறது. அங்கே தேவன் வழியை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். இங்கே உண்டு பண்ணிட்டேன், நான் இன்னும் உண்டு பண்ணணும் ஐயா. இதான் என்னோட ஆசை. இருக்கா இல்லையா? இருக்குங்களா? ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீர் ரொம்ப அழகா இருக்குமா, இந்த 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 வழி எப்படி இருக்கும் தெரியுமா, கர்த்தருடைய கிருபையில வருகிற வழியாக இருக்க வேண்டும். சுய சிந்தனையோ சுய சித்தத்தில் வர இதுவா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ரொம்ப குறிப்பாக டீப்பாக எடுத்தேன். ஓகேங்களா? லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கேதர் இன் திஸ் ஜர்னி. இந்த வழியில் இந்த நதி வரும்பொழுது லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கிலீஷில் சொல்லுவாங்க அனுபவங்கள், சாரி தமிழ்ல நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த ஊழிய பாதையில் நீ வரும்பொழுது நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளுவாய். லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட். பாடு, துக்கம், நிந்தனை, அவமானம், வெக்கம், நோய், கடுப்பு, வெறுப்பு, சந்தோஷம் இருக்குங்க. அதை இருக்கட்டும், அது எப்பவுமே வந்து ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் விச் யூ ஃபேஸ். ஆமென். உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பை நானும் சாமியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமலே நான் அழுதுட்டேன். நான் இன்றைக்கி இதை பேசக்கூடாதுன்னு நினச்ச ஆண்டவர் பேச சொல்கிறார். அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து அவனும் அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த ஊழியத்தை நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல எப்படின்ட்டு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை பேர் கொரோனா காலத்தில் சர்ச்சுக்கு வந்தீங்களா? வந்தீங்களாயா சர்ச்சுக்கு? வர முடிஞ்சுதாயா? ஆனால் கொரோனா காலத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்களாயா? எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மை கை தூக்குங்கப்பா. பார்த்தீங்களா? எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு கரெக்டாக வந்துருமா வீடியோ? அந்த வீடியோ போட எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அந்த ஒரே ஒரு வீடியோ போட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்னோட துக்கம், என்னோட சந்தோஷத்தை பரிமாறத சந்தோஷம்தான். பட் இந்த ஊழியத்தில் உங்கள் பங்கு எடுத்துக்கணும் தான் நான் சொல்ல வரேன். என்ன இது சொல்கிறாரு இவர் அப்படின்னு இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக உட்காந்து பார்த்தீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருப்பீங்க? உண்மையை சொல்லுங்கள், சொல்லுங்கள். எத்தனை பேர் சமையல் செஞ்சுக்கினே பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் பல் தேய்ச்சினே பார்த்துருப்பீங்க? ஏன்னா லாக்டவுன் தானே. 9:30 மணி ஞாயிற்றுக்கிழமைனா இன்னும் எத்தனை பேர் இருந்திருப்பீங்கள குளிக்க? சில குடும்பங்கள் உட்கார்ந்து பார்த்தாங்க. ஐயா, people are sit and together and watched. ஆனால் அந்த ஒரு வீடியோ போட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் தெரியுங்க எனக்கு. நான் இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவாந்திர வழி, ஆனால் வழியை நான் உண்டு பண்ண வேண்டும், ஏதாகிலும் செய்ய வேண்டும். have to do something for my people. உங்களுக்குலாம் ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருந்து நடந்த காரியங்களை கேட்டிங்கன்னா இன்ன வரையும் எங்கள் அப்பா அம்மா நான் சொல்லலைங்க. I have never disclosed to my father mother also. என் தாய் தகப்பன் கூட நான் தெரியாத நடந்த ஒரு விஷயத்தை நான் இன்ன வரையும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. லாக்டவுனில் வெளியே போகக்கூடாது தெரியுமா? தெரியுங்களா? சனிக்கிழமை ராத்திரி திருடனை போல நான் வருவேன் இங்கே. கேளுங்க, நான் பொய் சொல்ல, கேளுங்க. ஜோஷுவா இருந்தானா கேளுங்க, ஜெனிஷனை கேளுங்க. திருடனை போல வருவேன். எங்க அப்பா இந்த பக்கம் வண்டி வச்சுட்டு நிற்பாரு, அங்க இருந்து நான் வரணும், போலீஸ்காரங்க நிற்பாங்க. மறைந்து திருடனை போல நான் வந்த நாட்கள் உண்டு இந்த ஊழியத்திற்காக. ஆமென். நீங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து பார்த்தீங்களே, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் கூட ஊழியத்தில் நிற்க போகிறீங்க. கஷ்டம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஊழியம் அப்படி தான் இருக்கும், வாந்திரம் அப்படி தான் இருக்கும். ஆனால் வழியை தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சனிக்கிழமையே வரணும். ஏன்னா அப்போ இன்டர்நெட் கிடையாது பிரதர், அப்போ கேமரா கிடையாது பிரதர், எந்த ஒரு டெக்னாலஜியும் என் கையில் கிடையாது, லேப்டாப் கிடையாது, ஒரு லேப்டாப் கூட என் கையில் கிடையாது தெரியுங்களா? ஆனால் தேவனுடைய ஊழியத்தை நான் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக திருடனை போல வந்த நாட்கள் உண்டு. நான் சொல்லும் போது என் கண்ணு கலங்கும். நீங்கள் அதெல்லாம் பேர் பண்ணாதீங்க. என்னோட துக்கத்தை நான் உங்கள் இடத்துல சொல்லுகிறேன். என் ஊழியத்தின் பாதையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. திருடனை போல வருவாங்க. ராத்திரி எங்க அப்பா இந்த பக்கம் வண்டி வச்சு நிற்பாரு, நான் அந்த பக்கம் வண்டியை மறைத்து ஒளித்து வைத்து விட்டு வருவேன். கேட்டு பாருங்க. அந்த இரணி கடைக்கு பின்னாடி சந்தில மறைத்து ஒளித்து வைத்து விட்டு வருவேன். திருடனை போல வருவேன். அங்கிருந்து என்னை திருடனை போல இங்க கூட்டிட்டு வருவாங்க. இங்கு 4 பேர் தான். ஒருத்தர் பின்னாடி வாசிப்பாரு, 2 பேர் பாடுவாங்க, நிற்போம். இந்த ஆராதனையை ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த 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 ஒரே ஒரு மொபைலில் தாங்க இந்த ரெக்கார்டிங்கே நான் பண்ணேன்.
ஆனால் தேவன் இன்றைக்கு 1,80,000 ரூபாய்க்கு தேவன் வாங்க கிருபை செய்தார். வழிகளை உண்டு பண்ணினார். ஏன் சொல்றேன்னா, வழியை தேவன் உண்டு பண்ணுவார். நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க அப்பா அம்மா நான் ஷேர் பண்ணலங்க. திரும்ப ரிட்டர்ன் போகும்பொழுது ஒரு நாள் என்னை போலீஸ்காரன் பிடித்து விட்டான். அவன் அடித்த அடி இந்த இடத்துல அடிச்சான் பாருங்க. அடுத்த வாரமே நான் இதை நிறுத்த வேண்டும் நினைச்சா நிறுத்தி இருக்கலாம். அவர் என்னை சட்டையை பிடித்து கேட்டாண்டா, அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? என்ன கேட்டாரு? ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க. நான் உண்மையா இல்லையா, வீடியோ ஒண்டி எடுக்கணும், வேற வழி இல்லையா. அவன் அடித்த அடி என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 4 நாட்கள் என் காலை தூக்க முடியவில்லை. எதற்கு தெரியுமா? என் பெருமைக்காகவா, என் பேருக்காகவா, என் புகழுக்காகவா? என் தேவனுடைய நாமத்தை, வழிகளை தேவன் திறக்க வேண்டும். அவாந்திர வழிகளை தேவன் திறக்க வேண்டும். ஊழியம் சும்மா கிடையாது பிரதர். அன்றைக்கு நான் சோர்ந்து போய் அடுத்த வாரம் வேண்டான்னு விட்டு இருந்தேனா, நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? நீங்க பார்த்துருப்பீங்களா? அதுக்கு தான் உங்களை நான் அழைத்து கூப்பிடுகிறேன். சபை நடக்கும்போது வந்து கலந்து கொள்ளுங்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், சபைக்காக நாங்கள் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய வசதிகளை வைத்து நல்லா பண்ணாங்க ஐயா. எனக்கு எந்த வசதிகளும் தெரியாது ஐயா, கொடுக்கவில்லை ஐயா. என் தகப்பன் என் தேவன் என்னோடு வழி நடத்தினார். அப்படியே நான் கொரோனால பாதிக்கப்பட்டு விட்டேன். நீங்கள் தொடர்ந்து அந்த நான் பொய் சொல்லுங்க, எல்லாமே யூடியூப்ல ரெக்கார்டில் இருக்குங்க. ஒரு 12-13வது வாரத்துக்கு அப்புறம் நான் கொரோனால பாதிக்கப்பட்டு விட்டேன். என்னால் முடியவே இல்லை, சுவாசிக்க முடியவில்லை. ஒரு நாள் ராத்திரி மறிக்கும் தருவாயில் 23க்கு போயிடுச்சு என் பல்ஸு. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்துட்டுமாப்பா, செஞ்சுட்டுமாப்பான்னு. யாரும் வராதிங்க, நானும் என் மனைவியும் படுத்த படுக்கையில் இருக்கிறோம். பிள்ளைகளெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. அல்லேலூயா. அந்த நிலைமையில கூட நான் வந்து தேவனுக்காய் வீடியோவை எடுத்து நான் போட்டேன். அல்லேலூயா. என்னோட கூட இருந்த பிள்ளைகளை ஒரு கஷ்டம் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இன்டர்நெட் கூட கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. வனாந்திரம், ஒன்றுமே இல்லை, வழிகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வழியும் கிடையாது. ஒரு நாள் என்னால் வர முடியவில்லை, முடியாத சூழ்நிலை. அப்போ ஜோஷ்வா தான் ரெக்கார்டிங் பண்ணுறான் இங்கே இருந்து. உண்மையிலே அந்த பிள்ளைக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அந்த பிள்ளை ரெக்கார்ட் பண்ணிட்டான், ஆனால் அந்த பதிவை என் இடத்துல கொடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோ, சனிக்கிழமை இங்கே எடுப்பேன். நைட்டு அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டில் போய் உட்காந்து நைட்டு 2 மணி 3 மணி வரையும் நான் அதை எடிட் செய்வேன். அதை உட்காந்து எடிட் பண்ணோம். ஐயா எனக்கு எடிட் பண்ண கூட தெரியாது ஐயா, எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது ஐயா. ஆனால் தேவன் ஞானத்தை கொடுத்தார். உண்மையா சொல்றேங்க, என்கிட்ட ஒரு லேப்டாப் கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனை லேப்டாப் இருக்கு சாமியல் நம்ம கிட்ட? 5 லேப்டாப்பை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். தெரிஞ்சுக்குங்க, நேற்று ஒரு லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அடுத்த லேப்டாப் இன்னைக்கு வந்து இருக்கிறது, இன்னொரு லேப்டாப் இங்க இருக்கிறது. ஸ்டாண்ட் பை லேப்டாப்பை கூட தேவன் தந்திருக்கிறார். நான் பெருமைக்காக சொல்லுங்க, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு நான் ஊழியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 2-3 மணி வரையும் எடிட் பண்ணுவேன். அதை எடிட் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அது கஷ்டம். எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். அதை அப்லோட் பண்ணுறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். ஏன்னா என்கிட்ட இன்டர்நெட் கிடையாது, மொபைல் இன்டர்நெட்டில் பண்ணுவோம். ஒரு நாள் ஜோஷ்வா இங்கே எடுத்துட்டான், அந்த ஃபுட்டேஜை எனக்கு அனுப்பணும், அதை எடிட் பண்ணி எனக்கு அனுப்பணும். எடிட் பண்ண அவனுக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. அந்த ஃபுட்டேஜை என்ன டிரைவ் அது கூகுள் டிரைவில் ஏற்றுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, நாங்கள் கற்றுக்கிட்டோங்க. ஐயா தெரியாதுன்னு மாத்திரம் ஊழியத்தில் சொல்லிடாத ஐயா, தெரியாதுன்னு மாத்திரம் ஊழியத்தில் எனக்கு தெரியாது ஐயா. எனக்கு பாய் போட தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஆட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லி இருந்தேனா இன்னைக்கு நதியாய் பாய்ந்து இருக்காதுங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் தெரியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவர், நீ ஒரு கால் எடுத்து போய் ஆண்டவர் உன்னை கால் எடுத்து வைக்க வைப்பார். ஆமென். அதை அப்லோட் பண்றான், 7 மணி நேரம் ஆச்சுங்க அப்லோட் ஆகிறதுக்கு. விடிகாத்தால 2 மணிக்கு தான் எனக்கு அப்லோட் ஆச்சு. 2 மணிக்கு மேல டவுன்லோட் பண்ணி 9 மணிக்கு நான் உங்களுக்கு போட வேண்டும். அந்த வாரம் ஒண்டி நான் 9:45 போட்டேன். பாருங்க,
ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க. நான் ரவுடியாய் சுற்றின நாட்களில் கூட ஒரு நாள் கூட போலீஸில் அடி வாங்கினது கிடையாதுங்க. நான் ரவுடியாய் சுற்றின நாட்களில் எத்தனையோ ரவுடிகளோட சுற்றி வீடு பூந்தெல்லாம் அடிச்சிருக்கிறேன். அப்போ கூட நான் போலீஸில் ஒரு அடி வாங்கினது கிடையாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்து அடி வாங்கினியா? அப்படி இல்லைங்க, அப்படி சொல்லலை. அப்படியெல்லாம் பட்டாலும் என் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும், என் தாவனுடைய நாமம் போக வேண்டும். அவ்வளோ கடினப்பட்டு நாங்கள் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறோம் ஐயா. தயவு செய்து ஒவ்வொருவரும் ஊழியத்தில் பங்கெடுத்துக்குங்க, ஊழியத்தில் இறங்குங்க. அவாந்திர வெளியெல்லாம் மாற்றுவார் தேவன். ஒரு நதி வரும் யா. இந்த வசனம் படிக்கும் போது எனக்கு தெரியாம நான் அழுது அப்படியே அழுகிறேன். ஆண்டவரே, வழியே தெரியல ஐயா. இன்னைக்கு நதியாய் பாய்ந்து வருகிறது ஆண்டவரே. எந்த பக்கத்துல இருந்து எங்கெல்லாம் சேர்ந்து வருகிறதோ, எங்கெங்கயோ இணைத்து எங்க இருந்தோலாம் வராங்க ஆண்டவரே. நதிகளை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் தென்றல் நகரிங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் பட்டாபுரம்ல இருந்து வரீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் ஆவூர்ல இருந்து வரீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் ஐநாவரத்துல இருந்து வரீங்க கை தூக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களுக்கு விளங்குதா? தேவன் அப்படிப்பட்டவர் அம்மா. தயவு செய்து சொல்றேன், ஊழியம் இந்த ஒரே ஒரு பதிவை நான் இன்றைக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் அடி வாங்கினேன், எங்கள் அப்பா அம்மா கூட தெரியாதுங்க. நான் சொன்ன கேட்டு பாருங்க, நான் பொய் சொல்ல. இதுவரையும் சொன்ன நான் கேட்டு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டு பிள்ளை நான். நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஊழியம் ஸ்தாபித்திருக்கிறது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. தயவு செய்து ஊழியத்தில் இறங்குங்க. நான் இல்லை ஐயா, நான் செய்ய எனக்கு இது என் பேர் இது இல்லையா, நான் பண்ண தெரியாத ஐயான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நான் அப்படி இருந்திருந்தேன்னா உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு எந்த அறிவுமே கிடையாதுங்க, எந்த ஞானமுமே கிடையாது. ஆனால் நான் தேவனுக்காய் நின்று ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. நான் இறங்கி செய்ய ஆரம்பித்தேன். அவாந்திர இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ணினார், நதிகளை தேவன் உண்டு பண்ணினார். ஒருவேளை நான் அன்றைக்கு அடிச்சிட்டாங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நிறுத்தியிருந்தேன்னா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்க மாட்டீங்க? கை தூக்குங்க, உண்மையை சொல்லுங்க. ஆராதனையே இருந்திருக்காதுல்ல. so many people have missed, right? அல்லேலூயா. இதாங்க ஊழியம். வனாந்தரம் தாங்க இருக்கும், ஆனால் வழிகள் இருக்கிறது, நதிகள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து வாங்க, எல்லா கூட்டத்துக்கும் வாங்க, சும்மாலாம் இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேன். வாங்க. இப்போ கூட நீங்கள் ஃபஸ்ட் ஆராதனைக்கு வந்து உங்களால் ஃபஸ்ட் ஆராதனைக்கும் வர முடியும்னா வந்து ஃபில் பண்ணுப்பா, வந்து ஃபில் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், 3வது ஆராதனை ஈவினிங் நான் ஆரம்பிப்பேங்க. நீங்கள் இன்னும் வருவீங்க, என் விசுவாசம் தான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாரத்தில் 33,000 கொடுத்து கல் இறக்க போகிறேன். புரியுதா? எத்தனை பேசுறது புரியல போல. இறக்க போகிறேன் கல். 33,000 என்னால் முடியாது இல்லை, என்னால் முடியும் யா. தேவன் செய்வார். இறக்குறோம், அங்கே கட்ட ஆரம்பிக்கிறோம், சபையை பெருக போகிறோம், விருத்தி அடை செய்ய போகிறோம். இது தாங்க ஊழியம். கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, கடைசி வரையும் ஆண்டவருக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, இறங்கி கொடுங்க. எவ்வளோலாம் உங்களால் கொடுக்க முடியுமோ ஏழைக்கு இறங்கி கொடுங்க. You give it to the poor people, God will bless your family. Not only you, your entire family, your complete generation. Amen. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். என்ன பேசணும் இன்னைக்கு? கொஞ்சம் அழுதையா, தேவன் உண்டு பண்ணுவார்மா. ஆமென். இந்த ஒரு சாங் ஷூட் எடுத்த நான் சொன்ன காலையில் 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். அடுத்த நாள் 12 மணிக்கு தான் வந்தோம். என்னோட கூட பொம்பளை பிள்ளைங்க, சிஸ்டர், வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்து என்னோட கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கடினப்பட்டாங்க. நாங்கள் அந்த வயல் வரப்பில், அவங்க நடந்தே இருக்க மாட்டாங்க, அந்த வயல் வரப்பில் சேத்துலலாம் இறங்கி அங்கெல்லாம் நின்று என்னோட கூட சேர்ந்து எதுக்குங்க எங்கள் பேரை பெருமைப்படுத்தவா, இந்த கிரேஸ் சர்ச்சை இது பண்ணுறதுக்கா? ஆனால் இந்த பாட்டு எப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், இன்னும் அநேக ஜனங்களுக்கு போக வேண்டும்.
உங்களுக்கு இன்னும் சொல்லனா ரொம்ப ரொம்ப நேரம் 4 டேக்கு 5 டேக்கு 10 டேக்கெலாம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைங்க. நான் ரொம்ப கஷ்டமாயிட்டு எல்லாருக்கும் ஆச்சேம்மா நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஜுரங்கிற இல்லை. உண்மையில எல்லாம் அதை அனுப்பி வைத்த எல்லா தாய்மார்கள் தகப்பன்மார்கள் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிச்சிங்க. நாங்கள் அந்த சாங்கை நல்லா ஷூட் பண்ணியிருக்கோம். அது ரெக்கார்டிங் கொஞ்சம் டைம், எடிட் பண்ண டைம் எடுக்கும். அநேகமாக ஏப்ரல் மாதம் நாங்கள் அதை வெளியிடுவோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நதியாய் அது போக வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா செய்கிறோம்? பணம் வரத்துக்கா? பணம் வந்தாலும் நாங்கள் அதையும் ஊழியத்துக்கு தான் செய்வோம். ஆமென். பணம் வராத போயே நாங்கள் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு தான் செய்கிறோம். பணம் வந்தால் இன்னும் பயங்கரமாக செய்வோம். இல்லை, கர்த்தர் நிச்சயம் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஷேர் பண்ணுங்க. இந்த நம்மளோட மெசேஜ், நம்மளோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அது என்ன ஷேர் பண்ண சொல்லுங்க, ஷேர் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய நாமத்தை ஷேர் பண்ணுங்க. ஒரு வார்த்தை போய் அவனை தேற்றட்டும். ஒரு வார்த்தை போய் அவனை திக்கற்றவனை அனாதைகளை தேற்றட்டும். சாக தூக்க கயிறில் நிற்கிறவனை அன்பில் சிறந்த தேவா அவன் அப்படியே கை தவிட்டு இறங்கிடணுங்க. என் விசுவாசம்லாம் அப்படித்தான். தூக்கு மாட்டிக்க நிற்கிறவன அந்த பாட்டு போய் அன்பில் சிறந்த தேவா அப்படின்னு, ஓ அன்புல சிறந்தவன் அவன் தாயா, இதெல்லாம் நான் அவுத்துட்டு இறங்கிடணும்பா. ஆமென். நாங்கள் நடக்குமா நடக்காதா? நடக்கும். எல்லா கண்களை மூடி முழங்கால் படிவிடுவோமா? என்னையா இன்னைக்கு கேட்டோம்? எஸ், உண்மையாலே நான் உங்களெல்லாம் பாராட்டுறேன். நம்ம கொடுக்குற மெசேஜை நீங்கள் மறக்கிறது இல்லை. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதை போய் ஊழியத்து கூட நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஊழியம் அப்படி தான் இருக்க போகுது. ஆமென். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு தம்பி என் கூட வந்தான்ட்டு. அதை வந்திருக்கேன். முனேஷ் ஏன்ச்சுப்பா, அவர் தான் நிற்கிறாரு பாருங்க. நம்ம சர்ச்சுக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் வர. அவன் பேர் முனேஷ் கிருஷ்ணா. என்ன அப்படி தான் கூப்பிட சொல்லுவார் அவர். நல்லா பலத்த கரங்களை சரி பிள்ளைக்கு நம்ம தேங்க் பண்ணலாமே. அந்த புள்ள பாருங்க, சொன்னோடனே ஃபோன் பண்ணி வர வச்சிட்டானுங்க போல அவனை. அந்த புள்ள பேகு எல்லாம் தூக்கிட்டு என் கூட அந்த ஊழியத்துக்கு வந்துச்சுங்க. என்னை ஃபாதர்னு கூப்பிடுவான். கூடயே நின்று எனக்கு எல்லா உதவிகளும். அவன் மாத்திரம் இல்லை, சிமியோனு, முருகனு, அப்புறம் இன்னும் இந்த கேமராமேன் ஜேம்ஸு எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. முக்கியமாக சாமுவேல் தான் பாவம், எங்களெல்லாம் புரட்டி எடுத்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல ஜபத்தில் வைங்க. அந்த சாங்கை எடிட் பண்ணும்போது நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்க வேண்டும். என் பேர்லாம் இல்லைங்க, திரும்ப சொல்கிறேன், அது அநேக இடங்களுக்கு அது பெருமையாய் தேவன் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இன்றைக்கு தந்த வார்த்தை. நீங்கள் எல்லாம் யாரு சொல்லுங்க? யாரு யாரு நீங்களாம்? ஆமாம், நான் என்ன இதுவா செய்வீர்களா? அப்படி இல்லைங்க. நாங்களாம் யாரு? ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள். இனி தொடர்ந்து ஊழியம் செய்வோம். இந்த சாட்சி கேட்டேன்னு ஒரு டச் உண்டாச்சு இல்லையா? ஒரு வேளை வராமல் இருந்தால் இனிமேல் வருவேன் நான் விசுவாசிக்கிறேன். இல்லைங்க, ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன்னா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்க. இந்த இந்த ஊழிய நான் சொல்கிறத விட உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டோம். அப்படிலாம் மறைமுகமாலாம் செஞ்சுருக்குறோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்ன்றதுக்காக தான். தொடர்ந்து வாங்க, எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் உயர்த்துங்க சபையை, ஆத்துமாக்களை கூட்டு வாங்க. வரும்போதே ஒரு ஆளை கையை பிடிச்சி ஈர்த்துன்னு வந்துருங்க உள்ள. நீங்கள் தைரியமாக கூட்டு வரலாங்க. இங்கே நாங்கள் யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. நீ இந்துவா, நீ முஸ்லீமா, நீ கிறிஸ்தவனான்லாம் நாங்கள் யாரும் பேசுறதே கிடையாது. இங்கே the person who comes here is a common person. ஆமென். கர்த்தர் நேசிக்கிறவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் நேசிப்பார். நீ ஒருவேளை பாவம் நிறைஞ்சு உள்ளவா, உன்னை பரிபூர்ண சுகமனாய் தேவனை மாற்றி உன்னை வெளியே அனுப்புவா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில ஊழியத்தை பற்றி நாங்கள் அனுபவத்தை நீ தந்தபடி நான் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவரே, வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணி அவாந்திரத்தில் எங்களுக்கு ஆறுகளை நீ உண்டு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த 2 ஆராதனையில் நாமம் வெளிப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக இடங்களுக்கு வழியை உண்டு பண்ணீர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து
உமக்கு ஊழியம் செய்ய அவர்களை நீ இன்னும் விருத்தியாக்குவீராக ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லலாம். தலைவனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து ஊழியம் செய்ய போறதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போங்க. நீங்கள் ஒவ்வொருவரும்